47வது அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்க அரசாங்கத்திலேயே நிறைய மாற்றங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கூடவே ஜியோ பாலிடிக்ஸ்ல புது பாதையை அவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜியோ பாலிடிக்ஸ் எந்த வழியில பயணிச்சுட்டு இருந்தது, அதுக்கு மாற்றா இப்ப புதுசா நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஜனவரி மாசம் அவர் அமெரிக்காவுடைய அதிபரா பொறுப்புக்கு வர போகும்போது அந்த சமயம் எந்த போருமே உலகத்துல இல்லாத வகையில் உக்ரைன் ரஷ்யா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் உட்பட வடகொரியாவோட இருக்கக்கூடிய பிரச்சனைங்க எல்லாத்துக்குமே முடிவு கட்டுறதுக்கான திட்டங்கள் அவர் வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதோடைய ஒரு முன்னெடுப்பா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரரும் ட்ரம்போடைய அமைச்சரவையில முக்கியமான அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலான் மஸ்க் ஈரானுக்கான யுனைடெட் நேஷனுக்கான தூதரை நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறதா முக்கியமான ஒரு தகவல் இப்ப வந்திருக்குங்க. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால நாங்க ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கிறேன்னு தடை விதிச்ச ட்ரம்ப் இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பெரிய அளவுல போயிட்டு இருக்கிறதுனால இந்த போர் ஏற்படக்கூடாதுன்றதுக்காகவே ஈரானோட இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க.